மத்திய இலங்கையின் கொஸ்லாந்து என்ற இடத்தில் 200 பேர் உயிரை பறித்த நிலச்சரிவு சம்பவத்தில் உடல்களை மீட்கும் பணியை நிறுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. ஏனெனில் 50 அடி உயரம் அளவுக்கு மண் சரிவு நிகழ்ந்திருப்பதால் உள்ளே சிக்கியவர்கள் உயிருடன் திரும்ப வாய்ப்பில்லை என்பது உறுதியாகிவிட்டது. கடந்த 4 நாட்களில் நிகழ்ந்த மீட்பு பணியில் 8 உடல்கள் மட்டுமே கிடைத்தன. எனவே மீட்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக நிகழ்விடத்தில் இருந்து கூறுகிறார் நமது தந்தி டிவியின் மூத்த செய்தி தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன். மத்திய இலங்கையில் உள்ள கொஸ்லாந்து என்கிற எஸ்டேட் பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கு தான் 200 பேரை, சுமார் 200க்கு மேற்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம், அப்படி தான் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. 200க்கு மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல தான் புதையுண்டு இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணிகள் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்று வந்த போதிலும் மழை காரணமாக அவ்வப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறிவிட்டதால் புல்டோசர்கள் கூட எளிதாக இயங்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு மலை சரிவு இருக்குது. அங்கே தான் இந்த குடியிருப்புகள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த குடியிருப்புகள் மொத்தமாக மண்ணுக்கடியில் சென்று விட்டது. இப்போ இந்த புல்டோசர்கள் அங்கே போக வேண்டும் என்றால் கூட ஒரு 100 மீட்டர் அளவிற்கு, கிட்டத்தட்ட 100-150 மீட்டர் அளவிற்கு ஒரு பாதையை ஏற்படுத்திவிட்டு தான் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல முடியும் என்கிற நிலை இருக்கிறது. எனவே இராணுவத்தினரும் போலீஸாரும் மீட்பு படையினரும் இரவு பகலாக இங்கு தங்கி இருந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னே சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட அதிபர் ராஜபக்சே இங்கே நேரம் வந்து பார்த்துட்டு போயிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இங்கே நேரம் வந்து பார்த்துட்டு போயிட்டார். பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. இருந்த போதிலும் இப்போது வந்து 3 நாட்கள் கடந்து விட்டது. இவர்கள் உடல்களையாவது பார்க்க வேண்டும் என்று அவர்கள் உறவினர்கள்லாம் மிகுந்த சோகத்துடன் காத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது என்னென்னா, இந்த உடல்களை தோண்டுவதிலேயே கிட்டத்தட்ட 3 நாட்கள் கடந்து விட்ட நிலையில் மேலும் 2-3 நாட்கள் ஆகும் என்றே தெரிகிறது. எனவே மீட்பு படைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முழுவதுமாக இந்த மூடியிருக்கக்கூடிய அனைத்து மண்ணையும் அகற்றினால் மட்டுமே உடல்களை மீட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக உமாபதி கிருஷ்ணன், லூகாஸ் சாம்குமாருடன்.